46:10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. இதனால கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். தேவன் அப்படின்னு சொன்னால் சகலத்தையும் உண்டாக்கினவர், சகலத்தையும் சிருஷ்டித்தவர், சகலத்தையும் படைத்தவர், ஏன் உங்களையும் என்னையும் உண்டாக்கினவர். அல்லேலூயா. அப்போ நமக்கு நல்லா தெரியணும், அவர்தான் தேவன் என்று. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்கிறது. நாம் என்ன செய்ய போறோம்? அமர்ந்திருந்து அவருக்கு கீழ்ப்படைந்து அவருடைய கட்டளைகள் எல்லாம் நம்ம கைப்பற்றி கொண்டு தேவனுக்கு சாட்சியாய் வாழ்ந்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் என்ன பண்ணா, நம்மளை ஒவ்வொருவரும் இந்த பூமியிலே ராஜாக்கள் மத்தியிலே ஆண்டவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் எல்லாவற்றிலுமே நீங்கள் அவரே தேவன் என்று சொல்லி நம்பி நீங்கள் முழு நிச்சயமாய் டிராவல் பண்ணுகின்ற பொழுது உங்களுடைய பாதைகளிலே கர்த்தருடைய கரம் கொண்டு வழிநடத்துகிறது. தேவனுடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக சென்று கோணலான பாதையெல்லாம் செவ்வையாக மாற்றுகிறது. என அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட தேவனை நீங்கள் நம்பி வாழுகின்ற பொழுது உங்கள் குடும்பமும் நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறது என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.